ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம், எந்த காலேஜோட ரிவ்யூ, பிளேஸ்மெண்ட் ரிவ்யூ பற்றி மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜஸோட லிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த காலேஜ் பற்றி, ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க, இந்த காலேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த காலேஜில் ஒவ்வொரு இயருக்கும் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சொல்ல போகிறோம். இதே மாதிரி நீங்கள் எந்த காலேஜ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த காலேஜ் பற்றியும் நம்ம பேசலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அப்ரூவ்டு பை AICTE அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கல்லூரி. ஓகேங்களா? ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலேஜில் எது மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்த்துடலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒவ்வொரு காலேஜுக்கும் அங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே நம்ம அந்த காலேஜை செலக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்ன யூஜி கோர்சஸ்லாம், அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்லாம் இந்த காலேஜில் ஜான்சனில் ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்க, அடுத்ததாக நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ். பொதுவாக எந்த ஒரு சேனல்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதை நம்ம சொல்கிறது தான் நம்ம சேனலோட மெயினான நோக்கம்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜோட ரிக்ரூட்டர் கம்பெனிஸ் எது மாதிரியான கம்பெனிஸ்லாம் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பாருங்கள். மைக்ரோசாஃப்ட், IBM, சோகோ, ஆக்சென்ச்சர், டெக் மஹிந்திரா, HCL. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்க்ரோல் பண்ணுறேன். எது மாதிரியான கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். எது மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. பை த வே, உங்களுக்கு அடுத்து இந்த காலேஜோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது 2024 பேட்ச், 2020லேருந்து 24 இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பேட்சில் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம அஃபிஷியலான டேட்டா நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2024 பேட்சோட டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, ஆஃபர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இப்போ சிவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதில் ஆஃபர் ஆனது 10 ஆஃபர்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 55.56% கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ CSE டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 89 ஸ்ட்ரென்த் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 80 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 82.02%. அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தாவே தெரியும் AIDSக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது. மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 33 ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறப்போ 35 ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்க அண்ட் எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது, எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் டேட்டா இது. எந்த ஒரு சேனல்லையும் பெருசாக அதை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸும் எந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸோட டேட்டாவும் இருக்குது. சிவில் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். பர்டிகுலராக ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை பார்த்தீங்கன்னா 6.5 LPA கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரியை பார்த்தீங்கன்னா 4.2 கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயராக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது 2019லேருந்து 23 பேட்ச் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஆக்சுவலாக பாருங்கள், சிவிலில் பார்த்தீங்கன்னா அந்த இயரில் ஒரு 5 ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறப்போ 5 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. 100% பிளேஸ்மெண்ட். அண்ட் CSEயில் 89 ஸ்ட்ரென்த்தில் 91 ஆஃபர்ஸ் இருக்குது. 89.89 பிளேஸ்மெண்ட்ஸ். 2019லேருந்து 23 பேட்சுக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் உங்களுக்கான டேட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 8 LPAவும் அண்ட் ஆவரேஜாக 4.1 2019லேருந்து 23 பேட்ச் இந்த இயரில் இருக்கக்கூடிய பேட்சுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
2017 21 பேட்ச் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக பாருங்கள், இப்போது ஓவரால் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அண்ட் ஓவர் ஆஃபர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதும் பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 89 ஸ்ட்ரென்த்தில் 106 ஆஃபர்ஸ் வந்திருக்கு. ஆஃபருங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகலாம், 2-3 கம்பெனியில் கூட பிளேஸ் ஆவாங்க. அது மாதிரி தான் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவிலுக்கு அண்ட் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய காலேஜ் இது வந்து அஃபிஷியல் டேட்டா. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ்க்கான கைடன்ஸ் வேணும் அண்ட் கவுன்சிலிங்கில் ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.